ஹாய் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? வாங்க இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மட்டன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள், நான் ஒரு 20 கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பட்டை துண்டு நான் உடச்சி போடுறேன், சின்ன பட்டை துண்டு தான். இப்போ வந்து ஒரு ஸ்டார் போட்டுருக்கலாம். கிராம தான் தேடிட்டுருக்கேன். கிராமும் ஒரு 2-3 போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து வந்து 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பொன்னிறம் ஆகவும் அதுக்கடுத்து சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வேக வச்ச மட்டன்லேருந்து ஒரு கை அளவு எடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், பூண்டு தட்டி போட்டு சும்மா வறுவல் மாதிரி பண்ணியிருக்கேன். அது வந்து மட்டன் சுக்கா, இது வந்து வறுவல். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தா எதுவும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கறி சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புதினா, அந்த கொத்தமல்லியிலே பாதி புதினா. இதை வந்து கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை நறுக்கி சேர்க்கலாம். எந்த அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்க்குறோமோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய தக்காளி வேண்டாம், அப்புறம் புளிப்பு வாடை வந்துடும். புளிப்பு வாடை இல்லை, புளிப்பு தன்மை வந்துடும். இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. வீடியோ எடுக்க வழக்கம் போல் ஆள் இல்லை, நான் ஒரு ஆளாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே பச்சை வடை போகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இஞ்சி பூண்டு கண்டிப்பாக பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்து உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்க்குறேன். இதில் சேர்த்து இன்னொரு ஒரே ஒரு நிமிஷம் அந்த வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஸ்பைசஸ் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நான் வந்து 250 கிராம் மட்டன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. சாரிங்க, தெரியாமல் சிக்கன் வாயில் வந்துருச்சு. மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் கொத்தமல்லி ஃப்ளேவர், இதுதான் வந்து இந்த மட்டன் சுக்காவுக்கே அல்டிமேட் ஹைலைட்டும் இது தான். வேறு லெவலில் இருக்கும் இந்த கொத்தமல்லி போட்டால். இதை அப்படியே நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல். சும்மா சொன்னேன்ல, பூண்டு, மிளகாத்தூள், மல்லி, சீரகத்தூள் இதை மட்டும் போட்டு பெரட்டி எண்ணெயை காய வச்சு பூண்டு தட்டி போட்டு இந்த மட்டன் வேக வச்சதை ஒரு கை எடுத்து பெரட்டி போட்டுட்டேன். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா பொரிச்சு பாருங்கள். நான் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். 250 கிராம் வாங்கினா சுக்கா மட்டும் தான் செஞ்சுருப்பேன். இன்றைக்கி 1/2 கிலோ வாங்கினால 2ஐயும் செஞ்சுட்டேன். அவ்வளோதான். அடுத்து வந்து மட்டன் தண்ணி வேக வச்சுருக்கோம்ல, வேக வச்ச தண்ணியில் வந்து நான் சூப்பு செய்ய போகிறேன், பார்த்துடலாம். அடுத்து மட்டன் வேக வச்ச தண்ணியில் வந்து இன்றைக்கி ரசங்க சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அதனால தான் உங்களுக்கு இதை போடுறேன். ஓரளவு வீடியோ எடுத்து கிண்டிகிட்ருக்கேன். சட்டி வேற நகலுது.
வந்து பச்சை வாசனை போகட்டும். சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை எல்லாம். இப்போ வந்து லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போடாத ரசமா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருதா. இந்த நேரத்தில் வந்து இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு 3 தக்காளி, ஒரு எலுமிச்சை சைஸு புளி, சின்ன புளி, எலுமிச்சை சைஸ்லேயும் சின்னது, எலுமிச்சை பழத்துலேயும் சின்ன சைஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதில், அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை, லைட்டாக 2 புதினா, இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கீங்க. இப்போ வந்து இதையும் இதோட ஊற்றிடலாம். மஞ்சள் தூள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் மஞ்சள் தூள் போடலை, ஏன்னா நான் கறி வேக வைக்கும் போதே நான் மஞ்சள் தூள் போட்டுட்டேன். அதனால் அந்த மஞ்சள் கலர் இருக்கும். வேணும்னா ஆப்ஷன் தான், போட்டுக்கோங்க. இவ்வளோதான். நல்லா நுர வரவும் உப்பை போட்டு அமர்த்திடணும். அவ்வளோதாங்க ரசம். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வேலைக்கு கிளம்பிட்டே வந்து தான் நான் வந்து சாப்பாடு வைக்கணும். ரசம் நல்லா நுர வரணும். நுர வந்தோடனே சால்ட்டு போட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரசம், மட்டன் சுக்கா, மட்டன் வந்து வறுவல் கொஞ்சமாக, சாதம் மதியானம் வந்து தான் வைக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் நம்ம வீடியோவை பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ வந்து நான் ஒரு ஆளாக எடுக்கிறேன், நானே சமைச்சிட்டு நான் ஒரு ஆளாக எடுக்கிறேன். அதனால் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். வாங்க சாப்பிடலாம்.